மாலை வணக்கம் நேயர்களே. இந்த காணொளியில் ட்ரீம் ஃபோக்ஸ் அப்படின்ற ஒரு ஈக்விட்டி ஷேரை பற்றி பார்க்க போகிறோம். இது ரூ. 159 கிட்ட இருக்குது கரண்ட் ப்ரைஸு. இது இங்கேருந்து ரிவர்சல் ஆக வேண்டிய இடத்துல இருக்குது. இந்த ஷேர் ஒரு ஸ்மால் கேப்ஸ். இது ஷியோராக டெக்னிக்கல் பிரகாரம் பார்த்தா இது சரியான இடம் ரீபவுண்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா இது ஓவர் சோல்டு ரீஜன் உள்ள இருக்கான். இன்னும் இங்கேருந்து ஒரு ₹5 ₹6 இறங்கலாமே கண்டி. அதுக்கப்புறம் இது ரீபவுண்ட் ஆகிறதுக்கான சரியான நேரம். நம்ம ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இதில் மினிமமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த ஷேரை அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இடம். உடனே கேட்காதீங்க, நாளைக்கு வாங்கிட்டா நாளான்னைக்கே ஏறிடுமான்னு. அப்படிலாம் இல்லை. ஒரு டவுன் ட்ரெண்ட் ரீஜன் உள்ள வந்ததுன்னா அது அங்கேயே கொஞ்சம் சைட்வேஸ் போயிட்டு தான் ஷியோராக மேலே போகும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டோட நேச்சரான ஒர்க்கு. அப் ட்ரெண்டில் போனான்னா அங்கே கொஞ்ச நாள் இருப்பான், சைட்வேல போயிட்டு அப்புறம் இறங்கிடுவான். இப்போ அவன் டவுன் ட்ரெண்டு, ஆனால் டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் ஓவர் சோல்டு பாத்தில் இருக்குது. அதனால் பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இது ஸ்மால் கேப் அப்படின்றதுனால ஒரே நாள்லேயே சரன்னு மேலே ஏறி போயிடுவான். அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஃபர்தராக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய டெக்னிக்கல் இதுவில் இந்த ஷேர் விழுந்திருக்கு. அதனால் நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். டெக்னிக்கலாக அதோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றதை பற்றி மட்டும்தான் நான் இதில் சொல்கிறேன். இந்த காணொளியில் நான் ஒரு ஷேரை வாங்கவோ இல்லை விற்கவோ எந்த அட்வைஸும் கொடுக்கல. நீங்கள் ஏதாவது ஒரு ஷேரை வாங்கணும் விற்கணுன்னா உங்களுடைய தனிப்பட்ட முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். இல்லைன்னா செபி ரெஜிஸ்டர்ட் பர்சனை தொடர்பு கொள்ளணும். இப்படி தான் நீங்கள் முடிவு எடுக்கணுமே கண்டி. நான் சொல்கிறதோ இல்லை வேறு யார் சொல்கிறதோ அதெல்லாம் நீங்கள் லிசன் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் யார்கிட்டேருந்து வந்தாலும் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், மற்றதை அப்படியே விட்டுடணும். அதுதானே கண்டி, வேறு ஒன்றும் இல்லை. இதில் நான் உங்களுக்கு எந்தவித அட்வைஸும் பண்ணலை. இந்த ஷேரோட கரண்ட் சுச்சுவேஷன் டெக்னிக்கலாக என்ன இருக்குது, இது ரீபவுண்ட் ஆகக்கூடிய ஒரு ரிவர்சல் ஏரியாவில் இருக்குது அப்படின்றத மட்டும் தான் டெக்னிக்கலாக தான் சொல்கிறேன். சரியா நண்பர்களே? ஓகே, வேறு ஒரு காணொளியில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.